பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிலமோன் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும் என்பதாக. உங்கள் பாவக்கடன் இயேசுவின் மீது வைக்கப்பட்டது. The debt of your sins was placed upon Jesus என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின வசனமாய் மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. சுவிசேஷத்தினால் தான் பெற்ற ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறான். ஒனேசிமு பிலமோனுக்கு ஒரு அடிமையாக இருந்தவன். இந்த ஒனேசிமு பிலமோனிடத்திலிருந்து ஓடிப்போனவனாக காணப்பட்டான். அந்நாட்களில் அடிமையானவன் தன் எஜமானை விட்டு ஓடிப்போகலாகாது. அப்படி மீறி ஓடிப்போகிறவன் பிடிபட்டால் அவனை கொலை செய்யும் அதிகாரம் எஜமான்களுக்கு இருந்தது. ஒனேசிமு ஓடிப்போன பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலால் ரட்சிக்கப்பட்டான். அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு பிலமோனிடம் பவுல் கேட்கிறவனாக காணப்படுகிறான். இப்படித்தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடாகிய இயேசுவின் வீட்டிலிருந்து தூரம் போயிருக்கலாம். பாவ வாழ்க்கையில் சிற்றின்பங்களில் சிக்கி நண்பர்களோடு போதைகளை உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டிருக்கலாம். மீண்டும் எப்படி இயேசுவிடம் வருவது என்று சொல்லி கலங்கி கொண்டே இருக்கலாம். ஒனேசிமுக்காக பிலமோனிடம் மன்றாடிய பவுலைப் போல இன்றும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவிடம் மன்றாடி கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பவுல் பிலமோனிடம் சொல்லுகிறான், யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுல் வேலை செய்து ஊழியம் செய்தவன். தனக்கென்று இருந்த கொஞ்ச பணம் மூலமாக ஒனேசிமு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவனாக பவுல் காணப்படுகிறான். அதுபோலத்தான் உங்கள் பாவ கடன்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே சிலுவையில் செலுத்தி தீர்த்தார். நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக இயேசு பாடுகளை சகித்தார். நீங்கள் சாக வேண்டுமென்றிருந்த இடத்தில் இயேசு தன்னைத்தாமே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்கள் பாவ கடன்களையும் ஒட்டுமொத்த உலக பாவ கடன்களையும் யாராவது ஒருவர் சுமந்து தீர்க்க வேண்டும். ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமப்பதே இயலாத காரியம். ஆனால் சிலுவையில் ஒட்டுமொத்த மக்களின் பாவங்களும் ஒரே நேரத்தில் இயேசுவின் மீது வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நேரம் மகா வேதனையான நேரமாக இயேசுவுக்கு இருந்திருக்கும். ஒருவராலும் தாங்கக்கூடாத வேதனை, சொல்ல முடியாத வேதனை. இவ்வுலகத்தில் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் யாரும் சந்திக்காத வேதனையை இயேசு சந்தித்தார். எல்லாருடைய பாவக்கடன்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. இயேசு ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மகிழ்ச்சியோடு சிலுவையில் சுமந்தார். ஆகையால் இன்று நீங்களும் நானும் தண்டனைக்கு தப்பி சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இனி கடனாளிகள் அல்ல. உங்கள் கடனை இயேசு ஏற்கனவே செலுத்திவிட்டார். இனி நீ பாவம் செய்யாதே என்று இயேசு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் பாவங்கள் அத்தனையும் நீர் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த பூமியில் நீர் அவதரித்ததற்காக மீண்டும் மீண்டும் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இனி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்குரிய கிருபைகளை ஒத்தாசைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் ஈந்தளிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.